பில்லை போட்டுட்டு மால்ல இருந்து வந்தாச்சு. அன்னைக்கு ஒரே காமெடியாக போச்சு பத்தியாக்கா. ஆமாம், மும்பையில் இருந்தப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? நாங்கள் 2 பேரும் வண்டியை எடுத்துகிட்டு ஊர் பூரா சுற்றிட்டு வருவோம். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் நந்தினியும் எங்கேயும் போகிறது கிடையாது. பத்தியா நந்தினி? ஆமாக்கா, எனக்கும் சில டைம் ஆசையாக இருக்கும் ஒரு 2 வீலர் கிடச்சா நம்ம 2 பேரும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணதுக்கு, நீ நல்லா அத்தான் கூட சுற்றிட்டு இருக்க, எனக்கு தான் யாருமே இல்லை. அதான் நாளைக்கு ஆதி என்ன வந்துருவாங்கல்ல, அப்புறம் 2 பேரும் ஜோடியாக சுற்றுங்க. போப்பு மாதிரி ஏம்டி, அவ சொல்லுது கரெக்டு தானே? நாளைக்கு ஆதி வந்துடுவான். ஆதி வந்ததுக்கு அப்புறமா காலையில் உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க. அக்கா, அம்மா அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அதான் உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுதுலாம், அப்புறம் என்ன? ஊருக்குள்ளே யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு அம்மா விட மாட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். நம்ம ஊர்லன்னா தெரியாது, இங்கே அப்படி கிடையாதுல்ல. பார்ப்போம். ஆமாம், நாளைக்கு நீங்களாம் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? நான் ஒரு பாவாடை சட்டை வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சா போட்டு, எப்போவுமே ஹாஃப் சாரின்னு கட்டதுனால இந்த வாட்டி அது போடலான்னு இருக்கேன். ஆனால் நான் ஹாஃப் சாரி தான் கட்ட போகிறேன். பூமாரி உனக்கு? நானும் ஹாஃப் சாரி தான். எனக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ பூ இருக்கு, எப்போதான் இதெல்லாம் உடுத்து முடிக்க போகிறோமோ தெரியல. அக்கா, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாக்கா. ஸ்நாக்ஸா? எங்கள் வீட்டில் அதை வாங்கி வைக்கிறதே கிடையாது. எனக்கு எப்போ வேணுமோ அப்போ ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுப்பேன். இப்போ நல்லா லேட் ஆயிட்டலாம், ஆர்டர் போட்டால் வருமா? ஆமாம் வரும், 12 மணி வரைக்கும் வருமா? சரி, அப்போ இரு, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன், ஆர்டர் பண்ணலாம். அக்கா, அத்தா வெளியே தானே போயிருக்காங்க, ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியதானே? அட ஆமாம், மறந்தே போயிட்டேன். இரு, நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லி. அக்கா, இந்த டைம் ஐஸ்கிரீம் குடிச்சா சூப்பராக இருக்குங்களா? எல்லாருக்கும் பேசாமல் ஐஸ்கிரீமே வாங்கிட்டு வர சொல்லு. சரி, ஐஸ்கிரீமும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லு. சரிக்கா. இல்லை ஜனனி, கார்த்திக் கூட நான் டீ குடிக்கலான்னு வந்தேன். இங்கே தான் பக்கத்தில் டீ கடையில் இருக்கேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணுமா? ஓ, எல்லாருக்கும் சேர்த்து வாங்கணுமோ? சரி சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். ஐஸ்கிரீமு வேறு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா, இல்லை நைட்டுக்கு டிஃபன் ஏதாச்சும்? சரி, ஸ்நாக்ஸ் மட்டுமா? சரி, ஸ்நாக்ஸும் ஐஸ்கிரீமும் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? ஒரு 10 நிமிஷம் வரேன். சரிம்மா, சரி. அண்ணே, 2 டீ ஸ்ட்ராங்காக போடுங்க. சரி தம்பி. என்னாச்சு ராம்? அது ஒன்றும் இல்லை ஜனனி, பிள்ளைங்க எல்லாரும் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தாங்களா, அதான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா. ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வெளியே இருந்து சாப்பிட்டு பூவெல்லாம் பிரிச்சிருவோம் அப்படிங்கிறா. அப்படியா? இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் வேற? ஆமாம், போகும்போது அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அதில் வாங்கிட்டு போகலாம். சரி வா, நம்ம இதில் இருப்போம், டீ குடிச்சிட்டு போகும்போது வாங்கிட்டு போகலாம். சரி ராம். ராம் கிட்ட நடந்த விஷயத்த பற்றி சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா எதுவும் தப்பாக நினச்சிப்பானோ? டேய், என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? எங்கள் வீட்டில் என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ அது கிடையாது, என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, நீ என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா? நானும் அப்படியே கிளம்பி வந்தேன். சரி, அப்படியே வரும்போது சுவானியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கிட்டேயோடு தான் வந்தேன். அவள் திருவிழா தானே, வெளியே தான் பிள்ளைங்க கூட பேசிட்டு இருப்பா அப்படின்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தோட வந்தனா, பார்த்தா அவள் தனியாக நடந்து வந்துட்டு இருந்தா. இப்போ எங்கே தனியாக போறேன்னு சும்மா தான் நின்று ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். இந்த பிள்ளையார் கோயில் தெருவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முடுக்குண்டுலாம், அதில் தான் நின்று பேசிட்டு இருந்தேனா, இந்த உமாக்கா பார்த்துட்டாவ. ஐய, அவங்க ஏதாச்சும் கேட்டாங்களா கார்த்தி? ஆமா ராம், இந்த நேரத்தில் என்ன உங்கள் 2 பேருக்கும் பேச்சு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக தான் ஆரம்பித்தாங்க. அப்புறமா என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, நான் தான் தனியாக போயிட்டு இருக்காளே இந்த நேரத்தில், எங்கே தனியாக போயிட்டு இருக்க, யார் கூடயாச்சும் போயிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அவங்களுக்கு என்னமோ டவுட்டு கிளியரான மாதிரி தெரியல, நான் எதையோ சொல்லி சமாளித்தேன். அவங்களும் சரிப்பான்னு இந்த நேரத்தில் இப்படி இவ கூட நின்று பேசிகிட்டு இருக்கே, நான் பார்த்ததுனால பிரச்சனை இல்லை, வேற யாராவது பார்த்துருந்தா இந்நேரம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாடா, அவங்களே ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இவங்களே அவங்க வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அக்கா கிட்ட சொன்னால் எங்கள் அக்கா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரும். ஆனால் இதுக்கு பதிலாக அவங்க அம்மா கிட்ட எதுவும் போய் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அதான் ராம் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன ராம் பண்ணலாம்? வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துட்டா மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஏன்டா அங்கே நின்று பேச பண்ண? இந்த சுவானி கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தனியாக வெளியே போகக்கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே அதை பற்றி தாண்டா பேசிட்டு இருந்தோம். நார்மலாக பேசிட்டு திரும்பி பார்க்க உங்கள் பின்னாடி நிற்காங்க. சரி விடு, நீ அண்ணா அந்த அக்காவை எங்கேயா வச்சு பார்த்தேன்னா இன்னொருக்கா பேசிப்பாரு. அவங்க வீட்டில் எதுவும் போய் சொல்லிடாதீங்க, நாங்கள் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தோம், நீங்கள் இப்போ ஏதாவது சொல்ல போனால் அவங்க அம்மா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு திருப்பி எடுத்து சொன்னால் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? கண்டிப்பாக டவுட் வரதான் செய்யும். நம்ம ஊருக்காரங்களை பற்றி தான் உனக்கு தெரியுங்களா, சமாளிப்போம். இவ வேற கண்ணை உருட்டிட்டு இருந்தாலா, அதுலேயே அந்த அக்காளுக்கு டவுட் வந்திருக்கும். நான் திரும்பி வந்ததுக்கப்புறமா 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. இவகிட்ட வேற ஃபோன் இல்லையா, ஃபோன் இருந்திருந்தா கேட்டிருக்கலாம் என்னாச்சுன்னு. நம்ம வீட்டில் தானே இருக்கா, நீ அங்கே வந்து மெதுவாக பேசிப்பாரு. ஏன் அம்மா அங்கேயா? அங்கே உங்கள் அத்தை உங்கள் பாட்டி எல்லாரும் இருப்பாங்க மாதிரி, அவங்க பார்த்துட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ அவர்கிட்ட வந்து பேசு. சரி ராம். சரி, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், அந்த கொடுமையை ஏன் கேட்க? எங்கள் அப்பாவுக்கு எப்பவும் இருக்கிற அதே பிரச்சனை தான். எதுக்கு அடுத்தவங்க கம்பெனியில் போய் அடுத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்க, நம்ம கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு ஒரே சண்டை. அதான் கொஞ்ச நாளைக்கு கம்பெனியை மாற்றி பெங்களூர் ஹைதராபாத்னு எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதுவும் நல்ல ஐடியா தான். உனக்கு உங்க கம்பெனில ஜாயின் பண்ண இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க? அது மட்டும் கிடையாதுடா, அந்த பிள்ளை ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஒரே சண்டை வீட்டில். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் பிசினஸ் பார்ட்னரு, என்னைக்கோ வாக்கு கொடுத்தது. ஆனா என்னோட விருப்பமும் பார்க்கணும்ல. அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமா, சுவானிக்கு இந்த விஷயம் பத்தி தெரியும் லைட்டா. ஆனா இந்த வாட்டி வீட்டுல பிரச்சனை நடந்தது எதுவுமே நான் அவகிட்ட சொல்லல. அதாவது ஸ்ருதி விஷயம் பத்தி சொல்லல. சொன்னா அவளுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கூட தெரியாது. மெச்சூரிட்டி அப்படின்றது சுத்தமா கிடையாது. அதனால இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் சென்னை பெங்களூர்னு எங்கேயாவது போயிட்டேன்னா அவளுக்கும் என் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராது. அவளும் அழகா காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிருவா. முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தைரியமா வீட்டில் பேசலாம். நானும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவேன். அது வரைக்கும் இந்த விஷயம் பத்தி யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும். எனக்கே ஒரு சின்ன கில்ட் ஃபீல் இருக்கதான் செய்யி. எதுக்குடா, என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, எனக்கு அவளை பிடிச்சிருச்சுன்னு நானும் டைரெக்டாக போய் சொல்லிட்டேன். ஆனால் இந்த வயசில் லவ் பண்ணுறது, ஊர் சுற்றுறது இதெல்லாம் சரியும் கிடையாது. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. ஒரு வேளை சொல்லாமல் இருந்தால் அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ, அவளும் அதுக்கு சரின்னு சொல்லிடுவாளோ, இல்லை வேற யாரு கூடயாவது கமிட் ஆகிடுவாளோ அப்படின்ட்டு ஒரு கேவலமான எண்ணம் தான். போய் சொன்னேன், அவளும் சரின்ட்டா. அதுக்காக என்னால் அவளோட படிப்பு எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. ஆமாம் கார்த்தி, நானும் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சியோட ஏஜ் தானே அவளுக்கும். நீ எடுத்த டிசிஷனில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியலடா. ஒரு 2 வருஷத்துக்கு நீயும் எங்கேயாவது போய் நின்று எப்பயாச்சும் வரும்போது அவளை மீட் பண்ணி பேசிக்க. அதுக்குள்ளே அவளும் காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டான்னா உனக்கு தைரியமாக வீட்டில் பேசலாம். ஆமாம், நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். பார்ப்போம், எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதடா. என்னைக்காச்சும் வீட்டில் பேசுகிற ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் மட்டும் கிடையாது, நானும் ஆதியும் உனக்கு ஃபுல்லு சப்போர்ட் தான். கண்டிப்பாக உன்னை விட நல்ல ஒரு பையன் சுவானிக்கு கிடைக்க மாட்டான். அவங்க வீட்டிலேயே தேடினாலும் இந்த மாதிரி கிடைக்காது. அதனால நான் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் எங்கேயாவது செட்டில் ஆக வழியை பாரு. சரி ராம். சரி, திருவிழா முடிச்சு தானே போவ? அது வரைக்கும் இங்கே தானே இருப்ப? அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு அவகிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான், திருவிழா முடிகிற வரைக்குமாச்சும் இங்கே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேனாலும் போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா. அவகிட்ட ஃபோன் வேற இல்லையா, எங்கே போனாலும் பேச முடியாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபோனெல்லாம் வாங்கி கொடுக்குற ஐடியாலையும் கிடையாது. ஏன்னா இப்போ படிக்கிற வயசில் தேவையில்லாமல் ஃபோன் வச்சு நோண்டிக்கிட்டு அதுவும் சரி கிடையாது. ஆமாடா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உனக்கு எப்பயாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வேணா இவகிட்ட ஜனனி கிட்ட சொல்லுவேன். அவள் ஹெல்ப் பண்ணுவா. ஆனால் ரொம்ப எல்லாம் கிடையாது. அதுவும் நீ பார்த்து எடுத்து பேசு. சரி ராம். அண்ணே டீ ரெடி ஆகிட்டு எடுத்துக்கிடுங்க. என்ன வாரேனே, இருடா டீ எடுத்துட்டு வரேன். சரி சரி. சிவகாமி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ஏங்க என்னைக்கு வைக்கிற மாதிரி தானே வச்சிருந்தேன். எனக்கு வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எங்க நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா சிவகாமி, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். பையன் கிட்ட பொறுப்பை கொடுத்ததுல இருந்து நான் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்கேன். சரி, அவன் தனியா கஷ்டப்படக்கூடாதே அப்படின்ட்டு தான் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்ல போய் இருந்துட்டு வர வேண்டியது. ஏமா, எங்கேயாவது போகணுமா? ஆமாங்க, எனக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. என்ன திடீர்னு? இல்லைங்க, பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா கோயிலுக்கு வரேன்னு வேண்டி இருந்தேன். அதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? சரி சிவகாமி, கண்டிப்பா போலாம். எப்போ போகணும்னு மட்டும் சொல்லு, கூட்டிட்டு போறேன். நாளைக்கு கொஞ்சம் காலையிலே போவோங்க. போயிட்டு அப்படியே சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் இருக்குங்களா, கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்தது வருவோமா? அது உங்க இஷ்டம். உங்களுக்கு வேலை இல்லைன்னா அங்கே நிற்போம், நல்லா தானே இருக்கும். சரி, அப்போ துணியெல்லாம் எடுத்து போய் நம்ம நாளைக்கு காலையிலே கிளம்புவோம். சரிங்க. சே, எரிச்சலா வருது. கிழடு கட்டிங்க 2 பேருக்கும் இப்போ ரொமான்ஸ் கேட்குது. சே, 2 பேரும் நல்லா ஜோடியாக ஊரு சுத்த போறாங்க. நீ கல்யாணமாயி 1 மாசம் கூட ஆகல. லேப்டாப்பும் கையுமா இருக்க ஆரம்பிச்சது இன்னும் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறதுக்கு. இவன் என்னை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணானா, இல்லை வீட்டில் எல்லாரும் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இது இப்படியே விட்டா சரி வராது. இன்னைக்கு ஒரு டிராமாவை போட்டு இவனை எப்படியாவது ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அப்படி இப்போ இந்த கரடு கட்டையை மட்டும் நல்ல ஊர் மேயதுக்கு போக வேண்டாம். எனக்கும் போகணும்னு ஆசை இருக்கும்ல. தம்பி, நிறைய வேலை இருக்கோ? இல்லப்பா, நாளைக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் இருக்கு, கிளைண்ட் வராங்கல்ல, அதனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. மக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க பேசுறதே நான் கேட்டுட்டு தான் இருந்தேப்பா. திருச்செந்தூர் போறீங்க அப்படிதானே? ஆமா, உங்க அம்மா திருச்செந்தூர் போகணும்னு ஆசைப்படுக்கா. அப்படி நாங்க ஒரு 2 நாள் போயிட்டு வரோம். நீ பாத்துப்பியா? நான் பாத்துக்கிட்டேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிடுங்க. என்னாச்சு? பின்ன என்ன, கல்யாணமாயி முழுசா 1 மாசம் கூட ஆகல. நான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். நீங்க எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலை, லேப்டாப், போனு இப்படியே இருக்கீங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் நல்ல ஊர் சுத்த போறாங்களா, நான் இந்த வீட்லயே இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ண நம்ம 2 பேரும் இன்னும் சந்தோஷமா இருக்கல, வெளியே எங்கேயும் போகல. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, இவங்க 2 பேரும் ஊர் சுத்த போறாங்களா? ஏய், அவங்க 2 பேர் முன்னாடி எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? எனக்கு நல்ல அறிவு இருக்கு, அதனாலதான் நான் இன்னும் பேசிக்கிட்டு இங்கே இருக்கேன். அபி, சும்மா இருந்துரு. எனக்கு கோவம் வர வைக்காத. நீ எப்ப பாரு எனக்கு என்ன கோவப்படுத்துறது, இரிட்டேட் பண்றது, இதே உனக்கு வேலையா போச்சு. பின்ன என்னங்க, கல்யாணமாயி இவ்வளவு நாளாச்சு, என்ன எங்கேயாவது நீங்க வெளியே கூட்டிட்டு போயிருப்பீங்களா? அதான் சொன்னேன்ல, ஒரு 2 வாரம் எனக்கு வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு. அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? இதுக்கு மேல
என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஆபீஸ் வேலை நீங்க மட்டும் தான் பார்க்கணும்னு இருக்கா என்ன? அந்த ஆபீஸ், பிசினஸ், வீடு எல்லாம் உங்க பேர்லயே இருக்கு. அதுக்கு மட்டும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேரிங் வேணும்ல? அபி போதும் நிப்பாட்டிக்கோ. அப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும் எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணுவாங்களா? வேலை நீங்க மட்டும் பார்ப்பாங்களா? அது எந்த விதத்துல நியாயம்? என்ன அபி இப்படி எல்லாம் பேசுக? பின்ன என்ன அங்கிள், எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு. உங்க பையன் என்ன எங்கேயாவது சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரா? எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு சொல்லதுக்கு மட்டும் நாங்க வேணும். ஆனா அவங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. இவ்வளவு நாள் ஆச்சுல்ல, எங்க வீட்டுக்கு என் கூட சந்தோஷமா வந்திருப்பாரா? எப்பவுமே என்ன தனியா தானே அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. உங்க ஃபேமிலியில யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அனுப்பி வைக்க தெரியுதுல்ல. எங்க ஃபேமிலியில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க வர்றதே கிடையாது. நான் எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு மீட்டிங் இருக்கு, வேலை இருக்கு, இதே தான் சொல்லுவாங்க. இந்த வீட்ல இவங்க மட்டும்தான் பையனா என்ன? இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க தானே, அவங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கத்து கொடுங்க. நாங்களும் எங்களோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றோம். அபி அவன் தான் உன்னை கூட்டிட்டு போறான்னு சொல்லிருக்காம்ல. ஏன் நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங்க உங்க ஹஸ்பண்ட் அட்டென்ட் பண்ண மாட்டாங்களா? அபி என் கையில நீ வாங்கிட்டு போயிடாத. அவங்க 2 பேரும் இருக்கிறதுனால நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுற வேலை இதுக்கப்புறம் வேண்டாம். டேய் சும்மா இருடா. பின்ன என்னப்பா, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். இதே புராணத்தை தான் பாடிட்டே இருக்கா. நான் அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னா சொல்லல. ஒரு 2 வாரம் எனக்கு டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன், டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அவ தான் கேட்கவே மாட்டேன்னா. டேய் எப்பவும் உன் இடத்துல இருந்தே யோசிச்சு பார்க்காத, அந்த பிள்ளை இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவளுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். இந்த ஜென்ரேஷன்ல பிள்ளைங்க அப்படிதான். கல்யாணம் ஆச்சுன்னா அங்கே போகணும் இங்கே போகணும், ஹஸ்பண்ட் கூட ஜாலியா இருக்கணும், அப்படி இப்படி தானே யோசிப்பாங்க. வேலை வேலைன்னு நாங்க எங்களோட கல்யாணம் அந்த டைம்ல இப்படிதான் உன்ன மாதிரியே இருந்தேனா. அப்போ உங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த டைமில் பரவாயில்ல, வேலைக்காக தானே அவள் அட்ஜஸ்ட் பண்ணா. இந்த ஜென்ரேஷனில் எந்த பிள்ளைங்களும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாது. அதுக்கு அவங்களுக்கு குறையும் சொல்ல முடியாது. இங்கே பாரு, நாளைக்கு மீட்டிங்கை நான் பார்த்துக்கிட்டேன். நீ உடனே நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணு. என்னப்பா நீங்கள் அவள் சொல்லுகான்னு நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஆடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதை நான் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கிடலாம். டேய் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா? வேண்டாப்பா, கல்யாணம் நீ இவ்வளோ நாள் டென்ஷனாகவே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க. 2 நாள் நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் டிக்கெட் போடேன். பாருங்க இப்பவும் எவ்வளவு செல்ஃபிஷா அவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானு. என்ன பத்தி யோசிக்கிறதே இல்ல. அப்புறம் நான் இந்த வீட்ல எதுக்கு இருக்கணும்? விக்ரம், அம்மா அப்பாவும் திருப்பி அடுத்த வாரம் ஊருக்கு போறோம்ல, அப்ப நாங்க கோயிலுக்குலாம் போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு வரோம். நீ டிக்கெட் போட்டு நீ அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாயா. அம்மா என்னம்மா நீங்களும்? என்னடா நாங்களும் அப்படின்ட்டு? எனக்கு கல்யாணமான டைம்ல உங்க அப்பாவும் இப்படிதான் இருந்தாங்க. எங்களுக்குள்ள இதனால எவ்வளவு சண்டை வந்திருக்குன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நானே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாம உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். 2 நாள் தானே, எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. நாளைக்கு மீட்டிங் நான் பார்த்துக்கிறேன். அப்பா நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு நான் டிக்கெட் போடுவேன். நீ சொல்லது கேளு, நாளைக்கான மீட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. எல்லாம் இவ்வளவு தான். நாளைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. இப்ப வச்சு உங்க அம்மா அப்பா சொல்லதை கேட்பீங்களா? விக்ரம், அவளுக்கு எங்க போகணும்னு கேட்டு நைட்டே டிக்கெட் புக் பண்ணுங்க. அபி உனக்கு எங்க போகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, சரியா? சரி. இங்க இப்படியெல்லாம் பேசினாதான் சரி வரும். இல்லைன்னா எப்ப பாரு அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு என்ன ஒதுக்கி வச்சிருவான். இவனை இப்படியே விட்டா சரியாவாது. இந்த வீட்ல இருந்து இவனை எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும். இந்த வீட்ல இருந்தேன்னா அம்மா அப்பா இதுதான் என் உலகம்னு இருந்துருவான். அப்புறம் நான் எதுக்கு? இவனா நானான்னு பார்க்க வேண்டியதான். ஹனிமூன் ட்ரிப் போறோம்ல, எப்படி இவனை என் வலைக்குள்ள கொண்டு வர போறேன்னு பாருங்க.